ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஸ்நேகிதி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஹெல்த்தியான சூப்பரான பொரியல் பார்க்க போகிறோம். குடமிளகா பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பொரியல் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக வதங்கிடும். கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி கடுகு தாளிக்கிறேன். கடுகு வெடித்ததும் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நான் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை இப்படி பெருசாக நறுக்கும்போது அது நல்லா அந்த குடமிளகாவோடு சேர்த்து வதங்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தோட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக மல்லித்தூள் சேர்க்குறேன். இப்போ அதெல்லாம் நல்லா சேர்த்து வதங்கினதும் நறுக்கி வச்சுருக்க குடமிளகாவை போடலாம். குடமிளகாவும் பார்த்திங்கன்னா க்யூப்ஸாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா வதங்க விடணும். இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, உப்பும் சேர்க்கக்கூடாது. உப்பு சேர்த்தா கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அதனால் உப்பும் சேர்க்காமல் இது பாதி வதங்கினதுக்கப்புறம் தான் உப்பு சேர்க்கணும். குடமிளகா சீக்கிரமே வதங்கிடும். இங்கே பாருங்கள், இது இப்போ முக்கால்வாசி வதங்கிடுச்சு. இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இது ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சு. இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ்லேயே வதங்கி நல்லா ஃப்ரை ஆகிடும். பாருங்கள், இப்போ இது நல்லா வதங்கி பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த குடமிளகாவில் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதனால இதை குழந்தைங்களுக்கும் நல்லா தாராளமாக கொடுக்கலாம். ஹெல்த்தியான டேஸ்டியான குடமிளகா பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் பல ஈஸியான சூப்பரான ரெசிபீஸை பார்க்குறதுக்கு உங்கள் ஸ்நேகிதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.